Good morning to all. Welcome to the Programming in C online class. Students, நம்ம இப்போ pointers topic last videosல discuss பண்ணிட்டு இருக்கோம். அதுல especially previous videoல நான் உங்களுக்கு pointers and one dimension array பத்தி discuss பண்ணியிருந்தேன். அதுல அந்த array name holds the starting address of the array அப்படின்றத நம்ம பார்த்தோம். பட் அது ஒரு pointer variable கிடையாதுன்றதையும் நம்ம discuss பண்ணோம். Right? So, in the video, we are going to discuss about pointers and two-dimensional array. One-dimensional array la address of the first element நம்ம pointer variable la assign பண்றோம். அதே மாதிரி similar concept தான் two-dimensional array லியும் address of the 0th row and 0th column அதாவது first element னுடைய address எடுத்து நம்ம ஒரு pointer variable la store பண்ணிக்க போறோம். Okay. So, as you know, two-dimension array அப்படின்னா அது ஒரு table and row rows and columns formatல நமக்கு ஸ்டோர் ஆயிருக்கும் ஒரு டேபிள் ஃபார்மேட்ல அது ஸ்டோர் ஆயிருக்கும். For example, let us consider the array declaration static int a of 3 அதாவது 3 rows and 3 columns இருக்குது. அதுல நம்ம values இந்த மாதிரி கொடுக்கிறோம். 0th row and first columnல 10, 0th row and second columnல 20, 0th row and third columnல 30. So, இப்போ நம்மளுடைய view பாத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி நமக்கு values physically நம்ம view பண்றது இப்படிதான் view பண்ணுவோம். Okay. இப்ப இத இந்த அரேவினுடைய ஸ்டார்டிங் அட்ரஸ் நம்ம ஒரு பாயிண்டர் வேரியபிளுக்கு ஸ்டோர் பண்ண போறோம். எப்படி நம்ம ஒரு சிங்கிள் டைமென்ஷன் அரேல நேம் ஆஃப் தி அரே கண்டைன்ஸ் த ஸ்டார்டிங் அட்ரஸ் ஆஃப் த அரேன்னு சொன்னமோ அதே கான்செப்ட் டூ டைமென்ஷன் அரேக்கும் அப்ளிகபிள் ஆகும். a of 00ல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இருக்கும். a of 01ல செகண்ட் எலிமெண்ட், 02ல தேர்ட் எலிமெண்ட். ஓகே, அது மாதிரி a of 10ல ஃபோர்த் எலிமெண்ட் இந்த மாதிரி இருக்கும். பட் ஏல என்ன இருக்க போகுது அப்படின்னா ஏல once again the starting address of the array தான் இருக்க போகுது. ஓகே, சோ அல்லது நம்ம என்ன பண்ணலாம், a of 00ல நம்ம ampersand போட்டும் நம்ம அசைன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, int star x இது ஒரு integer pointer variable. either நீங்க x equal to ampersand a of 00 அப்படின்னு கொடுத்தாலும் இந்த எலிமெண்ட்னுடைய அட்ரஸ் இந்த பாயிண்டர் வேரியபிள்ல அசைன் ஆகும். அல்லது வெறுமனே x equal to a ன்னு கொடுக்கலாம். ஏன்றது நமக்கு அரே நேம், அந்த அரே நேம்ல இந்த அரேவோட ஸ்டார்டிங் அட்ரஸ் தான் நமக்கு இருக்க போகுது. ஓகே, யூ see here, இது பிசிக்கல் வியூ. பிசிக்கல் வியூ எப்படி இருக்கும், இந்த மாதிரி ஒரு டேபிள் ஃபார்மேட்ல தான் இருக்கும், நம்மளா முடிவு பண்ணி வச்சிருப்போம். பட் ஆக்சுவலி இந்த லாஜிக்கலா உள்ளார இன்டர்னலா எப்படி ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னாக்கா a of 00, 01, 02, அடுத்து 10, 11, 12 இந்த மாதிரி ஒரு ரோ ஒரே சிங்கிள் கன்சிக்யூட்டிவ் மெமரி லொகேஷன்ஸ்ல தான் வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்கும். So, பாயிண்டர் எக்ஸ்பிரஷன் பொறுத்த வரைக்கும் x, x plus 1, x plus 2, x plus 3 இந்த மாதிரி நீங்க எத்தனை உங்களுக்கு எலிமெண்ட்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் நமக்கு கன்சிக்யூட்டிவா தான் பாயிண்டர் எக்ஸ்பிரஷன்ஸ் போகும். அந்த மாதிரி அட்ரஸ் பாத்தீங்கன்னா ஆல்பான்றது பேஸ் அட்ரஸ், பேஸ் அட்ரஸோட ஸ்கேல் ஃபேக்டர் ஆட் பண்ணிக்கும். So, plus 2னா செகண்ட் எலிமெண்ட், plus 4னா தேர்ட் எலிமெண்ட், plus 6னா ஃபோர்த் எலிமெண்ட். பிகாஸ் இது ஒரு இன்டீஜர் அரேன்றதால ஒரு இன்டீஜர் எலிமெண்ட்டுக்கு 2 bytes ஆஃப் லொகேஷன் தேவைப்படும். அதனால 2 bytes தான் நமக்கு இன்கிரிமெண்ட் ஆகிக்கிட்டே போகுது. ஓகேவா? சோ இப்போ ஒரு அட்ரஸ் ஆஃப் த எலிமெண்ட் பாருங்க, a of ij அப்படின்னா அதனுடைய அட்ரஸை எப்படி கெட் பண்றது, x plus n star i plus j. ஓகே, இதுல nன்றது நம்பர் ஆஃப் காலம்ஸ் in the declared array, xன்றது பாயிண்டர் வேரியபிள். அப்போ அட்ரஸ் ஆஃப் a11 அப்படின்னா நம்பர் ஆஃப் காலம்ஸ் 3 இருக்குன்னு வச்சுக்கோங்க. x plus 3 multiplied by 1 plus 1 அப்படின்னா x plus 4. அதாவது the value of stored in the array 11 star x plus 4 that is equal to 50. array stored in the value 11 அப்படின்னாக்கா 11 உங்களுக்கு 50, 11 50, அதாவது x plus 4. a of 11 x plus 4 அப்படின்றத நம்ம இந்த ஃபார்முலா வழியா we are identifying. Okay, similarly the address of a of 2 of 1 பாருங்க, 2 of 1 அப்படின்னா third column. So 3 multiplied by 2 plus 1. ஓகேவா? So ஃபார்முலால 3 multiplied by 2 அப்படின்னா n multiplied by i plus j. Okay, so 3 multiplied by 2 plus 1 அப்படின்னா x plus 7. x plus 7ன்றது 2 of 1. Let us see here, 2 of 1 அப்படின்றது x plus 7. ஓகே, அதனோட வேல்யூ கரஸ்பாண்டிங் வேல்யூ 80. சோ இப்படிதான் நம்ம ஒரு வேரியபிள்ல இருக்கக்கூடிய ஒரு வேல்யூவையும் நம்ம
ஆக்சஸ் பண்றோம். அப்ப இதுல ஸ்டார் x+7 கொடுத்தீங்கன்னா அதனுடைய கண்டென்ட் வந்து நம்மளுக்கு retrieve ஆகி கிடைச்சிடும். ஓகே, so this is about the pointers and 2 dimension array. நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி ஒரு டேபிள் ஃபார்மேட்ல இருந்தாலும் அது வந்து கன்சிக்யூட்டிவ் லொகேஷன்ஸ்ல இருக்கிறதால இந்த மாதிரி நம்ம அதை ஆக்சஸ் பண்ணிக்கிறோம். ஓகேமா? so the next concept வந்து பாத்தீங்கன்னா pointers and character strings. so இது வந்து ஒரு 1 dimension array of the characters தான். so இந்த pointers and character strings next topic strings அப்படின்றதும் நம்ம next வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். array of pointers to the strings, இந்த ரெண்டுமே characters and strings அப்படின்ற கான்செப்டை நம்ம next வீடியோல டிஸ்கஸ் பண்ணலாம். in this video we have discussed about the major concept pointers and 2 dimension array. Thank you students.